Daily. Taste the Daily. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்துக் கட்சி கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, முஸ்லிம் லீக், தாவேக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட 56 கட்சிகள் பங்கேற்றன. பாஜக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆகிய 5 கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தன. சுமார் 4 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் சார்பில் பங்கேற்ற பிரதிநிதிகள் தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு 2 முறைகளில் செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர், இந்த 2 முறைகளிலுமே தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் குறையும் என்றார். இதனால் தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படும் எனவும், இது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த கவலை என்று தெரிவித்த முதல்வர், அனைத்து கட்சிகளும் அதன் தலைவர்களும் கட்சி எல்லைகளை கடந்து இந்த பிரச்சனையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். இது வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பற்றின கவலை இல்லை, நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை. நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனையில எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் வைக்கிறேன். எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 39 எம்பிக்கள் உள்ள போதே தமிழ்நாட்டின் குரலை மத்திய அரசு ஏற்க மறுத்து வரும் நிலையில் எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியாக மாறும் என்று எச்சரித்த முதல்வர் ஸ்டாலின், இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களின் அரசியல் உரிமைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 39 எம்பிக்கள் இருக்கும்போது எழுப்புற குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னும் குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியா மாறும் என்பதை எல்லோரும் நினைச்சு பார்க்கணும். எனவே நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்தம் திருத்தமா ஒரே சிந்தனையோடு எடுத்தாகணும். வர இருக்கிற இல்லைன்னா எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கீடு அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு, அந்த சீரமைப்பை நாம் கடுமையா ஆணித்தரமா எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்புடன் செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்களவை பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது நியாயமற்றது என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள தொகுதி வரையறை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. அது தவிர அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுக்கவும், மக்கள் மத்தியில் இந்த பிரச்சினை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தென் மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தீர்மானத்தில் தெரிவித்திருந்தார். Taste the Daily.